அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், 4 தக்காளி பூண்டு போட்டு குக்கரில் 4-5 விசில் விட போடுறோம். அதுக்கப்புறம் எண்ணெயும் கீயை போட்டு 2 ஸ்பூன் ஆயிலு கீ போட போகிறோம், 1 டீஸ்பூனு. அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஜீரகம். அதுக்கு பிறகு பொரிஞ்ச பிறகு ஒரு 2 ஆனியனு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சம் வெந்தது பிறகு 2 தக்காளி போட்டு அதிலே கொஞ்சம் வதக்கின பிறகு நல்லா மேஷ் ஆன பிறகு அதுக்கு பிறகு காய்கறி ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நல்ல ருசியான ஹெல்த்தியான சாம்பார் இது. கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு முருங்கைக்காய் போட்டோம். முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், அவரைக்காய், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்குது அதை ஆட் பண்ணி நீங்கள் போடுங்க. நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ருசியான வெஜிடபிள் சாம்பார் இது. ஆட் பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ் கீப் வச்சுக்கோங்க கொஞ்சம் சைடில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களா மேஷ் பண்ண தால் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு சால்ட்டு போடணும், கல்லுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். ஆச்சி சாம்பார் தூள் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ருசி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க கமெண்ட்ஸில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சொல்வீங்க சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும். சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு சாட் ஆன் பண்ணி அப்புறம் பாயில் வந்த பிறகு 10 மினிட்ஸ் பாயில் ஆன பிறகு அப்புறம் புளி தண்ணி பாருங்கள் பாயில் ஆயிடுச்சா. புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்க போகிறோம். நம்ம ருசியான ஹெல்த்தியான சாம்பார் ரெடி. இப்போ நீங்கள் பார்த்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்க. சாம்பார் பாருங்கள் எப்படி இருக்குது. தேங்க்யூ.